அன்பான தேவதை தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நேயர்களே, நாம் நாளும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்விலே சந்திக்கின்றோம். இன்றைக்கு ஒரு குறள் பார்ப்போமா? நட்பு என்ற அதிகாரத்திலிருந்து 789வது குறளை இன்றைக்கு பார்க்கிறோம். நட்பிற்கு வீற்றெருக்கை யாதெனின் கொற்பின்றி ஒல்லும் வாய் ஒன்றும் நிலை. வள்ளுவர் என்ன சொல்கிறார் இந்த குறள்னா, நட்பு என்பதற்கு ஒரு அரசு இருக்கை, அது ஒரு அரசாக வீற்றிருக்கக்கூடிய சிம்மாசனம் எது என்றால் அரசிருக்கை. நட்பு வீற்றிருக்கக்கூடிய அரசிருக்கை எது, அது தலைமை தாங்கி இருக்கக்கூடிய இடம் எது என்றால், நட்பிற்கு வீற்றிருக்கை யாதெனின் கொற்பின்றி, அதாவது எப்போதும் மனவேறுபாடு இல்லாமல் நண்பனோடு நட்பு கொள்ள வேண்டும். சரி, இயன்ற போதெல்லாம் இயன்ற வழிகளெல்லாம் தளராமல் தாங்குவதற்கு உரியான நிலையாகும். நட்பிற்கு அரசிருக்கை எது என்றால், எப்போதும் மனவேறுபாடு இல்லாமல் இயன்ற வழிகளிலெல்லாம் அதனை தளராமல் தாங்கும் உறுதியான நிலை. அதாவது அந்த நட்பை நம்ம தாங்கணும். எப்படி தாங்கணும்? என்னென்ன வழிகளில் தாங்க முடியுமோ, அன்பு செலுத்துவதில், உதவி செய்வதில், பரஸ்பரம் புரிந்து கொள்ளுவதில், அக்கறை காட்டுவதில், இப்படி நண்பர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய நட்பானது ஒரு அரசிருக்கை போன்றது. அது 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 வீட்டில் இருக்கக்கூடிய அரசிருக்கை எது என்றால், நட்பிற்கு வீற்றிருக்கை, அதாவது அரசிருக்கை. நட்பு என்பதற்கு அரசிருக்கை எது என்றால், கொற்பின்றி மன வேறுபாடு இல்லாமல் ஒல்லும் இயன்ற வழிகளெல்லாம் அந்த நட்பை தாங்கி இருக்கக்கூடிய நிலைதான். இதை இந்த குறளிலே விளக்குகிறது. மீண்டும் இந்த குறளை ஒரு முறை பார்ப்போமா? நட்பிற்கு வீற்றிருக்கை யாதெனின் கொற்பின்றி ஒல்லும் வாய் ஊன்றும் நிலை. இதனுடைய ஆங்கில வடிவத்தை பார்ப்போமா? Friendship may be said to be enthroned when it has the power of invariably supporting one at all times and under all circumstances. அன்பான தேவதை தொலைக்காட்சியர்களே, நாம் மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.